வெல்கம் டு ஆத்மா. ஒரு மனிதன் எதன் மேல் ஆசைப்படுகிறானோ அவன் இறந்த பின் அவன் ஆசைப்பட்ட பொருளை வைத்து புதைப்பது இன்றும் நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது. மாரியின் காதலை புறக்கணித்து வேலுவின் காதலுக்காக காத்திருக்கிறாள் மல்லிகா. இனி மல்லிகாவின் நிலை என்ன பார்க்கலாம். நண்டு கரு பேசுறடா. சொல்லுங்க செட்ல வேலு மட்டையா கிடக்குறான்டா. ஏன் என்னாச்சு? பயமா இருக்குடா. மூச்சு பேச்சு கூட காணோம்டா. சரி மாறிக்கிட்ட சொல்லிட்டியா? மாறிட்ட சொல்லிட்டேன்டா. நான் வரேன். எப்படி நடந்திருக்கும் ஒன்னே புரியலையா? வேலு செத்துட்டானா? என்னாச்சு? எப்படியாச்சு? அதாண்ட எனக்கு ஒன்றும் புரியல. ஃபுல்லா சரக்கு போட்டு மட்டையா இருக்கிறான். ஒருவேளை சூசைட் பண்ணிப்பானோ? ஏய் அந்த மாதிரி குடிக்க சொல்ல ஒரு தும்மலோ இருமலோ வந்து பாட்டில் வெளியே விழுந்திருக்காது. ஏய் அவனே சரக்க சிந்தாம குடிக்கிறவன், அவன் எப்படி தும்பி பாட்டில வெளியே விடுவான்? என்னடா லூஸ் மாதிரி பேசுற? சாகும் போது சரக்கு சிந்தறதுல கவனம் இருக்கும். பைத்தியம் மாதிரி பேசுறான்டா இவன். என்ன கருப்பு, எதுக்குடா அப்படி குடிச்சான் அவன்? எதுக்குடா வந்தான்? தெரியல மச்சான், சரக்கோட வந்தான். 4 பேருக்கு இது பத்தாதுன்னு சொன்னேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, அதுக்கப்புறம் மீறி பாத்துக்கலாம்னா. அதுக்கப்புறம் எனக்கே தெரியல மச்சான். ஏண்டா அப்ப அவன் மட்டும் உள்ள செத்து கிடக்குறான், நீ எங்க போயிருந்த? 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா தண்ணி அடிச்சிங்க. ஃபுல்லா சரக்கோட இருந்த மச்சான். செம மம்பு. காலையில எஞ்சி செட்டுறது வந்து பார்த்தா உள்ள செத்து கிடக்குறான் மச்சான். ஏய் இதுல ஏதோ மர்மம் இருக்குடா. நான் மச்சான் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் போட்டு தள்ளுறேன். எம்எல் சந்தேகப்படுறியா? ஏய் இப்போ நான் அப்படி சொன்னா இப்போ என்னத்துக்கு நீ சீன் போட்டுன்னு இருக்கிற? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்குது. ஏய் தேவையில்லாம பேசாத. கிடைச்ச பங்க ஜாலியா என்ஜாய் பண்ற நேரம் இது. பாடி என்ன பண்ணலாம் அதை முதல்ல சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? எல்லாருக்கும் என்ன பண்ணோமோ அதான் நமக்கும். நீ ஒன்று பண்ணு, குடோன்ல போய் ஆட்டோ எடுத்துக்கோ. யாருக்கும் தெரியாம சரி பாடியை நீட்டா டிஸ்போஸ் பண்றேன். ஓ சரி ஓகே வாடா வா. வைர நெக்லஸோட வரேன்னு சொன்னா இன்னும் ஆளையே காணோம். சரி ஃபோன் பண்ணி பாப்போம். மாறி சொன்ன மாதிரி வேலு சாவில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. சினிமாவில் வர மாதிரி இந்த செல்போனில் தான் எல்லா மர்மங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி இதிலே தான் மர்மம் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். யாரும் தெரியலையே. சரி பேசிதான் பார்ப்போம். நேத்து நீங்க வராம ஒரு நைட்டு வீணா போச்சு. நான் சாப்பாட சொன்னையா? அது இருக்கட்டும், நான் கோழி குழம்பும் நண்டு குருமாவும் ரெடியா வச்சிருக்கேன். சீக்கிரம் வா. யோ நேத்து மாதிரி ஏமாத்திர மாட்டியே. வைர நெக்லஸோட வந்துருவல்ல? வைர நெக்லஸா? என்ன சொல்ற? யோ யார் நீ? நான் ஆமா வேலு போன் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஓ வேலுவை கொன்னுட்டு வைர நெக்லஸ் நீ அடிச்சிட்டியா? போலீஸ் கிட்ட சொல்லவா? ஐயோ மல்லிகா, நான் நண்டு வேலுவோட தோஸ்து. வேலு செத்தது உண்மைதான். ஆனா அவனை நான் கொல்லல. வைர நெக்லஸை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்லிதான் எனக்கே தெரியும்.
சரி உனக்கு என் வீடு தெரியும்ல? என்ன மல்லிகா அப்படி கேட்ட? எத்தனை நாள் உன் காலடி பட்ட உன் வீட்டு வாசல்ல போதையில படுத்து காலையில எழுந்துச்சு போயிருக்கேன் தெரியுமா? சரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் வீட்டுக்கு வா. இந்த 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வா நண்டு. அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உனக்காக நண்டு குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு போய் சாப்பிடு. எனக்காக நீ சமைச்சு தர்றத பார்த்தா என்னையே என்னால் நம்ப முடியல. நீ மட்டும் அந்த வைர நெக்லஸோட வீட்டுக்கு வா, உனக்கு பெரிய விருந்தே வைக்கிறேன். நிஜமாவா சொல்ற? அந்த நெக்லஸ் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியுமே, நானும் தானே கூட போனேன். ஆனா அந்த இரும்பு லாக்கரை எப்படி திறக்கணும் தெரியாம தான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். சாவி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். சொன்னா அதுல இருக்க வைர நெக்லஸ் எனக்கு எடுத்து தருவியா? எல்லா நகையும் உனக்கு தான், என் மேல சத்தியமா. அந்த கார்ல தான் சாவி இருக்குன்னு வேலு சொன்னான். திருட்டு பய, என்னையே ஏமாத்த பார்த்தான்ல, அதான் போய் சேர்ந்துட்டான். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வா, முக்கியமா மாரிக்கு தெரியவே கூடாது. நான் வைர நெக்லஸோட வரேன், நீ ரெடியா இரு. ம். என்ன மச்சான் சரக்கு புடி. எனக்கு வேணாம் மச்சான், நீ மட்டும் குடி. ஏய் என்ன மச்சான் தமாஷ் பண்றியா? சரக்கு வாங்கிட்டு வந்து நீ இப்போ என்ன மட்டும் குடிக்க சொல்ற? கருப்பு, உன்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கணும், ஆனா அது எப்படி கேட்கணும் தான் தெரியல. ஏய் என்ன மச்சான் நீ உதவியில் என்னடா சின்ன உதவி பெரிய உதவினே? நான் என்ன பண்ணு சொல்லு பண்றேன். ஃப்ரெண்டு கிட்ட ஏன் மச்சான் யோசிக்கிற? நான் சொல்ல போற விஷயத்த மாறிக்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் சொல்றேன். ஏய் என்ன மச்சான் நீ மாறிக்கு தெரியாம நம்ம எதுவும் பண்ணது இல்லையடா. சரி அப்படின்னா முக்கியமான விஷயம். ஒரு நாள் நைட்டு மட்டும் அந்த வேலையை பார்த்தா போதும், சொலையா 1 லட்சம் ரூபா நம்ம கைக்கு வந்துடும். ஆளுக்கு 50,000, ஓகேவா? 1 லட்ச ரூபாவா? அதுவும் ஒரு நாள் நைட்லேயேவா? என்னடா சொல்ற? அப்படின்னா வேலை மச்சான். அதான் சொன்னேன்ல, மாறிக்கு தெரியக்கூடாதுன்னு. அந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னா சொல்லு, நான் என்ன வேலைன்னு சொல்றேன். ரொம்ப ரிஸ்கான வேலைன்னா பரவாயில்ல மச்சான், நான் மாறிக்கிட்ட சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது வில்லங்கமா வேலை பண்ணி அது மாறி தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் மாறிக்கு நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். அதான் யோசிக்கிறேன். இந்த பாரு கருப்பு, இதில் ரிஸ்க் எடுக்க போகிறது நான் மட்டும்தான். ஆனால் லாபத்தில் சரி பாதி நான் உனக்கு தரேன். என்ன சொல்ல வரணும் புரியலையே மச்சான். மச்சான், நான் உனக்கு புரியும்படி சொல்கிறேன். நம்ம காடு வெட்டி குணாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவனா? அவன் கேங்க செம்மரம் கடத்துற கூட்டமே மச்சான். அவனுக்கு மாறிக்கு வேற ஆகாது. அதான் மச்சான் நான் சொல்கிறேன், அந்த காடு வெட்டி குணாவோட குடோன்ல இருந்து 2 லட்சம் செம்மரக்கட்டையை ஆந்திரா பார்டர்லேருந்து ரெடில்ஸ்க்கு கொண்டு வரணும். ட்ரிப்புக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறானுங்க. டீல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த ட்ரிப்பை நீ எப்படி அடிக்க போற? நம்மகிட்ட தான் வண்டியே இல்லையாடா. இதுக்கப்புறம் போய் வண்டியை திருடலான்னு சொல்றியா? நம்ம எதுக்கடா வண்டியை திருடணும்? அதான் நம்மகிட்டே ஒரு வண்டி இருக்கே. நம்பகிட்டியா? நான் வண்டி இருக்குது. அதான் உன் செட்டில் ஒரு கார் இருக்குல்ல, அந்த காரை தான் சொல்கிறேன். ஏய் நண்டு, என்னடா மெண்டல் மாதிரி பேசுற? அந்த கார்ல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? ஏற்கனவே அந்த கார்ல ஒரு மர்டர் பண்ணிக்கிறோம். அந்த காரை நீ எத்தனை வெளில போகணும்னு வச்சுக்க, போலீஸ்ட மாட்டிப்போம். மாட்டணும்னு வையன், அதோட கதை கண்டல் தான். இது சரிப்பட்டு வராது மச்சான், இதோட விட்டுரு. ஏய் என்ன மச்சான் இப்படி சொல்ற? நீ எப்படி ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டா. நமக்குள்ள என்ன, இதுல 50,000 இருக்கு, இதை ஓம் பங்கா வச்சுக்கோ. ஷோ மச்சான், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் மச்சான். இந்த மேட்டர் சரிப்பட்டு வர தயவு செய்து விட்டுரு. சரி, உனக்கு 1 லட்ச ரூபா தரேன், ஓகேயா? 1 லட்சமா? ஓகே தான், ஆனா ட்ரிப் அடிக்க போறது நீ. ஆனா உனக்கு அதை பத்தி நீ கவலைப்படாத மச்சான். குணாட்ட பேசி எனக்கு ஒரு கட்டிங் தனியா வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் அந்த கார் சாவி என்கிட்ட கொடு, நான் ட்ரிப் அடிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில செட்டில் கொண்டாந்து வண்டியை விட்டுறேன். ஓகே மச்சான், இவ்வளோ நம்பிக்கையா சொல்ற. நான் காசு சாவி கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, சப்போஸ் நீ போலீஸ்ல மாட்டினு வையா, எங்களை காட்டி குத்துறாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான். முதல்ல இந்த பணத்தை புடி. அங்க குணாவோட ஆளுங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் சீக்கிரம் போகணும். மச்சான், பேலன்ஸ் அமௌண்ட் வந்துடாத. அதெல்லாம் கவலைப்படாத கருப்பு, நாளைக்கு காலையில ஷார்ப்பா பேலன்ஸ் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும், ஓகேயா? இந்த உலக இயக்கத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது.
ஆனால் மனிதனின் செயலிலும் எண்ணங்களிலும் மாற்றம் மட்டுமே மாறி மாறி நிகழ்கின்றது. உதாரணமாக மல்லிகாவின் எண்ணங்களைப் போல இங்கு ஆசை வார்த்தை கூறி நண்டுவையும் மல்லிகா மயக்கிவிட்டாள். இவன் மூலமாவது மல்லிகாவின் எண்ணம் நிறைவேறுமா? மல்லிகாவின் அழகு பார்ப்பவர்கள் அனைவரையும் மயக்கக்கூடியது. பார்வை வித்தை பழகியது, பேச்சு சொக்க வைக்கக்கூடியது. தன் பேச்சால் சொக்க வைத்து விட்டாள். மல்லிகா பாத்தியா, என் நண்பன் கருப்பை ஏமாத்தி அந்த காரை கொண்டு வந்துட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? இப்ப 2 ரவுண்டு சரக்க போட்டுட்டு ஆசையா நீ எனக்காக சமைச்சு வச்ச நண்டு குழம்ப சாப்பிட்டுட்டு அந்த கார்ல நேரம் அந்த நாட்டியக்காரி வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டு லாக்கர்ல இருக்கிற வயலர் நெக்லஸை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா உங்ககிட்ட வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன். அந்த மாதிரி உன்னை வெறும் வப்பாட்டியாக தான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் நான் அப்படி இல்லை மல்லிகா, உங்கள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டு தாலி கட்டி என் பொண்டாட்டியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே தானே? என்ன மல்லிகா சைலண்ட்டாக இருக்க? ஓ, மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்களே, அதானே? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், காப்பாத்துங்க, வேணாம் வேணாம், விட்டு என்னோட செஞ்சிடாத, வேணாம் வேணாம் வேணாம், விட்டு வா மாதிரி வா, பம்பர்ல ரத்தக்கரை பாரு மாதிரி, பம்பர்ல ரத்தக்கரை. இந்த டிஷர்ட் கூட இங்கதான் கிழிஞ்சு கிடந்துச்சு. நேற்று நண்டு நான் பார்க்க வரும்போது போடு இந்த டிஷர்ட் மாதிரி. இது மட்டும் இல்ல, அவ வச்சு இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வர மாதிரி. இங்க பாரு மாதிரி, இந்த டிஃபன் பாக்ஸ் கூட இங்கதான் மாதிரி இருந்துச்சு. செம்மர கடத்தலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கருப்பு. அங்கே வெட்டு குத்து கொலையெல்லாம் ரொம்ப சகஜம். நண்டு போன இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கு. அந்த கைகளப்பில் தான் அவன் சட்டை கிழிஞ்சிருக்கும். அப்ப நண்டு உயிரோட பண்ண மாதிரி பாட்டு யாரும் சொன்னானா? அந்த காடு வெட்டி குணான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு மாதிரி. காடு வெட்டி குணாவா? யார் குணாவா? அப்போ உங்கள்கிட்ட அவன் போய் சொல்லியிருக்கிறான். ஆமா மாதிரி. என்னத்துக்கு அவன் போய் சொன்னான்? வேலை இப்படி தான் போய் சொன்னான். அவன் செத்துட்டுக்கிறான், நண்டு போய் போய் சொல்லியிருக்கான், அவனும் செத்து போயிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்குது. ஒரு நிமிஷம் மாதிரி.
எனக்கும் வைர நெக்லஸ்க்கும் ராசியே இல்ல போல இருக்கு. அப்படிலாம் மனசு உடைஞ்சு பேசாதம்மா. பின்ன என்னவா, வேலு போனா அப்படியே போயிட்டான், நண்டு போனா அவனையும் ஆள காணோம். ஒருவேளை வேலு போன இடத்துக்கு தான் நண்டும் போயிட்டானோ? அவசகுணமா பேசாதம்மா, கண்டிப்பா வருவான். ஆ, ஆ, வைர நெக்லஸோட வந்துட்டானா? நான் சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள வந்துட்டான். நீ ரெடியா இரு, தலைய வரைக்கிட்டு நான் போய் அவனை கூட்டு வந்துடுறேன். ம். நேத்து வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. உங்க மேல கோவமா இருக்க. திரும்ப மாட்டேன். ஏய் திரும்பலன்னா என்ன, நான் உன்னை திருப்புறேன். மாரி, எப்ப மாரி வந்த? உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். வா மாரி, உட்காந்துட்டே பேசலாம். வா. சந்தேகம் பல சாம்ராஜ்யங்களை அழித்திருக்கிறது. பெண்ணின் பார்வை பல வீரர்களை சாய்த்திருக்கிறது. மாரியின் சந்தேகமும் அதுபோலத்தான். தான் நேசித்த மல்லிகாவின் பெயர் பொறித்த பாத்திரம் இறந்து போன தன் நண்பனிடம் எப்படி சாத்தியம்? நண்டுவையின் வருகைக்காக காத்திருந்த மல்லிகாவிற்கு மாரியின் வருகை என்ன விளைவை ஏற்படுத்தப் போகிறது? மாரி வைத்திருந்த சாட்சிக்கு மல்லிகா என்ன பதில் சொல்லப் போகிறாள்? மல்லிகா மீது மாரி வைத்திருந்த காதல், நம்பிக்கை இவையெல்லாம் இனிவரும் காலங்களில் நீடிக்குமா அல்லது அவனை நிலைகுலைய செய்து விடுமா? விடை தேடுவோம், வாருங்கள். என்ன மல்லிகா, நண்டு எதிர்பார்த்து இருந்திருப்ப, என்னை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டல்ல? என்ன என்ன மாதிரி சொல்ற? நண்டு, எறா, மீன், கருவாடுன்னு உனக்கு என்ன ஆச்சு? சரி, என்ன சாப்பிடுற? அம்மா, அந்த ஃபாரின் சரக்கு பாட்டில் எடுத்து வை. மச மச நிக்காத. போதும் போதும், ஆக்டிங் ஓவரா இருக்குது. இது மாதிரி நிறைய ஆக்டிங் நானும் பாத்துக்கிறேன். அம்மா, நண்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன கனெக்ஷன் கேக்குறேன்? வேலைக்குடிங்க அடிக்கடி வந்துட்டு போயிருக்கிறான் போல இருந்து. அப்படியா? மாறி, என்ன உளர்ற? நண்டு மனுஷன் பேரு தானா? இப்படிலாம் கூடவா பேர் வைப்பாங்க? ஆமா, வேலு யாரு? ஆமா தம்பி, நீங்க சொல்ற பேரெல்லாம் பாப்பாவுடைய பழைய லிஸ்ட்ல கூட கிடையாது. ஆ? ஆ, அப்படியா? ம். ஆறா. இந்த மல்லிகான்னு போட்டுக்கிற டிஃபன் பாக்ஸ் நண்டுகிட்ட எப்படி வந்தது? மல்லிகானி எனக்கு மட்டும்தான் பேர் இருக்கா? ஊர்ல எத்தனையோ பேருக்கு இருக்கு. என்ன தம்பி எப்படி பாக்குறீங்க? வீணா சந்தேகப்படாதீங்க. அப்போ நான் சாப்பிட்ட டிஃபன் பாக்ஸ்ல நண்டும் சாப்பிட்டுக்கிறேன், அப்படிதானே? பொண்ண இப்போ நடந்ததுக்கு அப்புறமும் நீ நண்டு தெரியலன்னு சொல்லுங்க, நான் நம்பணுமா? வேண்டாம் மாறி, வேண்டாம், விட்டுடு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்குன்னு இருக்க ஒரே துணை அவங்கதான். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆக அங்க சுத்தி இங்க சுத்தி நெக்லஸ் என் கையிலே வாங்க வேண்டியிருக்குது இல்ல? வயிறு நெக்லஸ் மட்டும் இல்ல தம்பி, இனிமே மல்லிகாவும் உனக்கு தான் சொந்தம். இனிமே முன்ன பண்ண தப்பு பண்ண மாட்டா.
நான் பண்ண விட மாட்டேன். மல்லிகா, நான் கதவை போட்டு வெளில போறேன். அது இதுன்னு கேட்டு தொல்லை பண்ணாம மச்சான கொஞ்சம் கவனிடி, புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் ஆம்பளை. நெக்லஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்லஸை கொண்டு வருவேன். ரெடியாரு? கருப்பு கருப்பு. யோ யாரே நீ? யோ, ஏன் இப்படி பயப்படுற? பாய் அனுப்புனாரியா? பாய்னா எந்த பாய் சொல்ற? என்னப்பா நீ தெரியாத மாதிரி கேட்குற? கைலாங்கடை பாய் தெரியாதா உனக்கு? உன்கிட்ட பழைய கார் இருக்குன்னாரு, அதை ஓட்டிட்டு போலான்னு வந்தேன். அது ஏன் இந்த நேரத்தில் வந்துக்கிற? காலைல வந்துருக்கலாம்ல. நம்ம தொழிலுக்குலாம் காலில் வந்தால் சரிப்பட்டு வராது. நீயும் திருட்டு தொழில் தான் பண்ணுற, நானும் உன்ன மாதிரி தான். சரி, வண்டி எங்கே இருக்கு? வண்டி ஷெட்ல இருக்குதியா? இதா முதல்ல பணத்தை பிடி. என்னப்பா வெறும் 3000 தான் இருக்குது? பாய்கிட்ட ரேட் என்னன்னு சொல்லிட்டேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வர சொன்னாரு. நீ ஒன்றா பாய்கிட்ட பேசிக்கோ. காரை எவ்வளோ நாள் தான் நம்மளே வச்சுன்னு வந்த வரைக்கும் லாபம்னு தள்ளி விட்டுற வேண்டியதுதான். அது இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். என்னப்பா யோசிக்கிற? வண்டி எடுத்து போகவா இல்லை கிளம்பவா? என்னன்னு சொல்லு. சரி சரி, பாயே சொல்லிட்டாருன்னு சொல்ற. அவர் பேச்சுக்கு மாதிரி பேச்சு கிடையாது. வா வண்டி எடுத்துறேன் வா. மாரியின் ஏமாற்றம் அவனை எதுவரை கொண்டு நிறுத்தப் போகிறது? மாரி எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடக்கும் செயல் வேறொன்று. நேசித்த பொருளை ஒருவர் தொட்டால் நேசிக்கும் ஆத்மா என்ன பதிலடி கொடுக்கும்? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.